அவர் வந்து ஒரு நோக்கத்தோட பண்றாரு. மேபி இதுல பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கும். அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது, உதவி கிடைச்சவங்களா ஒரு விஷயம் தோணும்ல. அது எப்படி இருக்கு? சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு பிச்சைக்காரனுக்கு ரூ. 1 போறதா இருந்தா கூட நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம விருப்பப்பட்டா தான் நம்ம எடுத்து போட முடியும். அதாவது நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து போடணும்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டு, அத நம்ம போடணும்னு யோசனை இருந்தா மட்டும் தான் நம்ம போடுவோம். வேணாம்ப்பா நம்ம ஏன் போடணும் அந்த ரூ. 1 நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அத நம்மளே வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். அப்படி நெனைக்காம அவருக்கு வரது எல்லாமே அவரு வெளிய எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர குற்றம் வைக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அவர் 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும். இல்லாதவங்களுக்கு நல்லபடியா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எந்த குறையும் சொல்லாதீங்க. ஐ லவ் யூ பாலா. சார் அந்த மாரி எல்லாம் அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார். அவர் எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாமே நல்ல உதவி தான். எங்க குரூப் லீடரு பவானி அக்கா, மீனாட்சி அக்கா, அ சித்ரா நெறைய பேர் இருக்காங்க. சுமதி அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அவர் வந்து என்ன சொல்றது? எல்லாமே பாசிட்டிவா தான் நாங்க எல்லாருமே பேசுவோம். அவரால நாங்க எல்லாருமே வந்து பலன் அடைஞ்சிருக்கோம் சார். இதுக்கப்புறமும் நெறைய ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க.